வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் 9ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களை அதிக பக்திக்கு தூண்டுவார். இதனால் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டில் தொழில் கிரகமான சனி இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான பலன்களைத் தரும். இந்த மாதம் உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும், ஏனெனில் உங்களின் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். நீங்கள் வணிகத் துறையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் வியாபாரத்தில் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 5வது வீட்டில் குரு இருப்பது உங்களை வழிபாட்டில் மும்முரமாக இருக்கவும், ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி செல்லவும் உங்களை ஊக்குவிக்கும். இதன் உதவியுடன் நீங்கள் படிப்பில் உயர் முடிவுகளை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சிக்கான வாய்ப்பு உள்ளது மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உறவும் வலுவடையும். ஏனெனில் குரு உங்கள் 5வது வீட்டில் சந்திரன் ராசியுடன் தொடர்புடையது. குரு உங்கள் 5வது வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த மாதம் பல சாதகமான முடிவுகளைப் பெறலாம். இந்த மாதம் பணம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. குரு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் வீட்டில் அமர்வதால் அதிக செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குரு 5வது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதனுடன் நீங்கள் நல்ல உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள். ஆனால் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுக்கு தூக்கத்தில் சிக்கல்கள் மற்றும் தலைவலி இருக்கலாம். பரிகாரம்: ஓம் மாண்டாய நம என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிக்கவும்.